செம்மன் மாதிரி 20K டோர்னமெண்ட் ஃபர்ஸ்ட் டேல இருக்கும். ஃபர்ஸ்ட் போல் வந்து ஒரு போல். கன்றமணிக்கும் ஆறாவயல் யாக்கிங் லென்த் நேரம் எடுத்து வந்து பேட்டில் ஃபர்ஸ்ட் பால் டாட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த டோர்னமெண்ட்டை. ஸோ கன்றமணிக்கும் லிம்ரா சிசி அவங்க தான் பேட்டிங் டீமாக பார்க்குறோம். ஆறாவயல் ஃபீல்டிங் டீமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். டாஸை வின் பண்ணது ஆறாவயல். 3 ஓவர் மேட்ச் 3 பவுலரு. செகண்ட் பால் லோ ஃபுல் டாஸ் கன்வெர்ட் பண்ணிட்டாரு. முதல் ரன்னு ஸ்ட்ரைக்கில் இருந்தது சுரேஷ், இப்போ நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டுக்கு போயிட்டாரு. அப்துல் இப்போ ஸ்ட்ரைக்கில். தேர்ட் ஒன் யாக்கிங் லென்த் ஷார்ட் தேர்ட் ஒன் தெளிவாக பிடிச்சிட்டாரு. அடிச்சிருந்தா கண்டிப்பாக விக்கெட்டு. பேட்ஸ்மேன் கிரீஸ்க்கு வெளியே தான் இருந்தார். சிங்கிள். இந்த ஃபர்ஸ்ட் ஓவரை போட்டுக்கிட்டு இருக்கிறது அரவிந்த். நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும். சொன்ன உடனேயே ஒய்டில் பவுண்டரி போய்ட்டு நினைக்கிறேன். எஸ், அன்ஸ்டாப்பபிள் 4 பாலே போடாமல் 5 ரன்னு. போன பால் ஒய்டு கிடையாது, நோ பால் கொடுத்துருக்காங்க மேட்டுக்கு வெளியே அப்படிங்கிறதுனால. இப்போ ஃப்ரீ ஹிட் பால் இது. அதை 2 ரன்னாக மாற்றுறாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் தரையிலே ஆட்டாரு. மேலே ஃபீல்டரும் வச்சுருந்தாங்க. ஸோ சிங்கிள் மட்டும் கிடச்சிருக்கு. ஸ்லாட்டில் இருந்துச்சு, அவரே போட்டு அவரே ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸ்டெம்பில் அடிக்கலை அப்படிங்கிறப்போ டாட்டு. ஒரு ஓவர் முடிவுக்கு ரவுண்டாக 10 ரன் ஆடி இருக்காங்க. நோ விக்கெட். கண்ட்ரோல். செகண்ட் ஓவர் போட நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. வசந்த் வந்திருக்காரு, ஹைட்மேன். ஓவர் தக்கிலேருந்து எஸ் இன்சைட் எஜ்ஜி கேட்ச் ட்ராப்பு, கீப்பர் விட்டுட்டார். ஸோ சிங்கிள் ஓடி எடுத்துட்டாங்க. செகண்ட் ஒன் நேருக்கு நேர் காலை வச்சு தடுக்க பார்த்தாரு, முடியல. அன்ஸ்டாப்பபிள் 4. இந்த ஓவர்லேயும் ஒரு 4 எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பவுண்டரி எப்படி போச்சோ அதுக்கு ஆப்போசிட் திசையில் 4. ஃபுல் டாஸ் நல்ல பாட்டம், நல்ல மிடில். 4க்கு அப்புறமா ஒரு 6 எடுத்துட்டு பேட்லேயே போட்டாரு. நல்ல ஷாட். 3 more to go. ஹாஃப் கட்டர் ஏறி போய் மறிச்சு ஆட பார்த்தாரு. டாட் பால் கம்பேக்கிங் டெலிவரி வசந்த் கையிலேருந்து. 2 more. எஸ், இந்த தடவையும் அனதர் ட்ராப்பு. 2வது லைஃபு. 2 பேட்ஸ்மேனுக்கும் ஒரு கேட்ச் விட்டுட்டாங்க. ஆப்ஷன்ஸில் வந்த திசையிலேயே வரவுட்டு அடிச்சார் பந்த. கீழே போயிட்டார் தெளிவா. ஸோ சிங்கிள். 2 ஓவர் முடிவுக்கு 22. நோ விக்கெட். தேர்ட் ஓவர் நியூ பவுலர் சங்கர் வந்திருக்காரு. ஃபுல் டாஸ் விட்டுட்டாருங்க பேட்ஸ்மேன். செகண்ட் ஒன் அம்பேர் பேட்ஸ்மேன் ஏறி போனதுனால செகண்ட் கோட்டுக்கு உள்ளே தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. மேட்டுக்கு வெளியே நோ பாலுங்க. அடுத்த பந்து ஃப்ரீ ஹிட்டாக மாறப்போகுது. பேட்ஸ்மேன் தான் ப்ரெஷராக இருக்கணும், ஆனால் பவுலர் ப்ரெஷராக இருக்காரு. ஃப்ரீ ஹிட் பால், இலவச பந்து. பேட்டில் படலை, ஒரு சிங்கிள் அலோவ் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஒய்டு கொடுத்துட்டாங்க. ஒரு வார்னிங்கோட ஃபுல் டாஸ் இங்கே தொங்கிருச்சு. பவுலர் ரிவர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்காரு. அதுக்கடையில் ஃபீல்டர் பூந்தாரு, பிடிக்க முடியல. 4 ஃபீல்டர் மொத்தமாக பவுலரோட சேர்த்து ஒரு 2 ரன் ஓடி எடுக்கப்பட்ட 2. சரி, அப்புறம் பேட்டில் அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸும் போல 1 பிச்சிலே பிடிச்சிட்டார் அந்த ஃபீல்டர். 2 ரன். லாஸ்ட் ஒன்று டவுட்டராக ஆடினார். கேப்பில் பிளேஸ் பண்ணுறாரு. கண்டிப்பாக 2 ரன் ஓட பார்ப்பாங்க. லாஸ்ட் பாலுங்கிற காரணத்தால் நல்ல த்ரோ, நல்ல ஸ்டெம்பிங் கூட. இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் ரவுண்டாக 30 ரன் ஆடி இருக்காங்க கன்றமணிக்கும். 31 டார்கெட் ஃபார் ஆறாவயல். யூனிஃபார்மாக இருக்காங்கல்ல, அழகாக இருக்குது பார்க்க. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ராம் ஸ்ட்ரைக்லையும் வசந்த் நான் ஸ்ட்ரைக்லையும். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண அன்சாரி. இப்போ பவர் பிளேலாம் கிடையாது. இன்னர் சர்க்கிளில் 4 பேர் இருப்பாங்க எல்லா ஓவருமே. 4th ஃபர்ஸ்ட் ஒன் வெல் பிளேட். ஆப்ஷன்ஸில் வந்த பக்கமாக பேட்டை மட்டும் வச்சு விட்டார். அதிகபட்சம் ஒரு சிங்கிளாக இருக்கும். அரௌண்ட் தக்கிலேருந்து யாக்கிங் லென்த் சூப்பரான டெலிவரி, கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணார். டாட்டு. ஒரு 10 ரன் ரேட் எடுத்துகிட்டு போகணும் ஒரு ஓவருக்கும். அப்படிங்கிறப்போ ஒரு ஓவருக்கு ஒரு பெரிய ஷாட்டு கண்டிப்பாக தேவை. அப்படிங்கிற கட்டாயத்தில் பேட்டிங் டீம் இருக்காங்க. ஷாட் கேப்பில் மேலே ஒரு ஆளும் வச்சுருக்காங்க. வந்துட்டார் பாலுக்கு. சிங்கிள். ராம் ஸ்ட்ரைக்கில். சரி, அப்போடல பவுலரை தாண்டிடுச்சு. அப்படிங்கிறப்போ ஒரு ரன் அலோவ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரைட்டு கிட்ட இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 2 ரன் ஓட முடியாது அவ்வளோ சீக்கிரமாக. ஃபுல் டாஸ் நேருக்கு நேர் நெத்தி அடி. செம்ம வேகமாக எடுத்தார் பேட்டை.
சிங்கிள் மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஃபீல்டரை ஒரு ஓட்டம். நேருக்கு நேராக வச்சுருக்காங்க. அருமை அருமை. ஃபுல் டாஸ் ஃபீல்டர் ஒன் ஹேண்டடா பிடிக்க முடியல, அவரையும் தாண்டிருச்சு. ஒரு சிங்கிள் ஓட்டங்கள். அடுத்தடுத்து 2 சிங்கிள். ஒரு ஓவர் முடிவுக்கு வருது. 5 ரன் ஆடி இருக்காங்க. அதில் ஒரு டாட் அடங்கும். நோ விக்கெட். செகண்ட் ஓவர் போட அருண் வந்திருக்காரு. அருண் விக்கெட்லேருந்து ராம் ஸ்ட்ரைக்கில் லெக் ஸ்டம்பில் ஸ்டம்ப் மேலே தான் போயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. டாட்டு. செகண்ட் ஒன் அகெயின் அதே லைன். இந்த தடவை தெளிவாக பேட்டில் ஆட்டாரு. ஹேண்டில் கிட்ட பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். 2 ரன் அலோ பண்ணுவாங்க. முதல் டபுளாக இருக்கும். S2 ரன். 2 ஓட்டங்கள். லென்த்தை சேஞ்ச் பண்ணாரு. ஒய்டு கோட்டுக்கும் அவருக்கும் நடுவால போயிருச்சுன்னு நினைக்கிறேன். நோ ரியாக்ஷன். அருமையான பந்து. அம்பையர் கையிலேருந்து டாட். நல்ல நீல இடத்துல லென்த்தை சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் முன்னே இழுத்தாரு. பேட்ஸ்மேனும் முன்னே போனார். இதுவும் டாட்டு. ஸ்லாட் இன்சைட் ஏஜ். நல்ல கெப்ட் இங்கே கீப்பர் தெளிவாக கைக்குள்ளே மாட்டிக்கிச்சு. முதல் விக்கெட்டு. விக்கெட் நம்பர் 1 கான். ஒன் ரன் பேட்ஸ்மேன் அரவிந்த். இவர் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறப்போ எடுத்து அடிச்சிருக்காரு. நல்ல ஷாட். அருமையான 6. அந்த பக்கம் அருமையான கம்மி அப்படிங்கிறப்ப 6 சந்திச்ச முதல் ரன்கள். பந்தே 6. ரெண்டு ஓவர் முடிவுக்கு வருது. 13 ரன் ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட். 31 பந்துகளுக்கு 18 ரன்கள் அடித்தால் சிங்கத்தமிழன் அணி வெற்றி பெறலாம். மைக்லேயே சொல்லிட்டாங்க. அந்த 6 பால் போட அருண் ஆஸ்மி வந்திருக்காரு. முதல் 4 பால்ல 2 பெரிய ஷாட் எடுத்துட்டு வந்தாங்கன்னா இந்த மேட்ச்ல உயிர் இருக்கும். எடுத்துட்டு வராங்களான்னு பார்ப்போம். வசந்த் ஸ்ட்ரைக்கில் 6 அடிச்ச பேட்ஸ்மேன் அரவிந்த் நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் இருக்காரு. போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் லெஃப்டி. சாரி அரௌண்ட் த விக்கெட். லெஃப்ட் ஹேண்டர் பவுலர் இப்போ தான் பார்த்தேன். எஸ் பவுண்டரி. எங்க மச் நீடட் 4. ஒரு பெரிய ஷாட் வந்துருச்சு வசந்த் பேட்ல இருந்து. அருமை அருமை. ஸோ 5 பாலுக்கு 14 தேவை. ஸ்ட்ரெயிட்டு பக்கம் அப்படிங்கிறப்போ இந்த கிரவுண்டில் என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக பவுலர்ஸ் எல்லாம் கஷ்டப்பட போகிறாங்க. நல்ல ஷாட். அங்கே ஃபீல்டர் சான்ஸ் ஃபார் 4 அடிச்ச பேட்ஸ்மேன் கைக்குள்ளே போய் உட்காந்துச்சு. கம்பேக்கிங் டெலிவரி விக்கெட்டு. போன திசையில் ஆடி இருந்தாருன்னா மேபி இது 1 பவுன்ஸில் பவுண்டரியோ இல்லை 6ஆவோ போயிருந்திருக்கும். ஹார்ட் லக். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் சரியாக போடலை. திரும்பி விடுறாரு பந்த அப்படிங்கிறப்போ ஒரு சிங்கிள் ஓட்டம் மட்டும் தான் கிடைக்குது. இப்போ 6 அடிச்ச பேட்ஸ்மேன் அரவிந்த் ஒரே ஹோப்பு. என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஒரு முக்கியமான பந்து. பெரிய சுத்தல் திருகி விட்டார். பேட்ஸ்மேனை எவ்வளோ முன்னே இழுக்கணுமோ அவ்வளோ இழுத்தாரு. இங்கே அதுக்கடையில் ஸ்டெம்பிள் அடித்த உடனே இன்னொரு ரன் கொடுன்னு ஓடிட்டாங்க. சிங்கிள். ஒரு ஓட்டம். ஸோ இப்போ 2 பாலுக்கு 12. 2 பெரிய ஷாட் கம்பல்சரி தேவை பேட்டிங் டீம். கடைசி ஒரு 2 நல்ல பந்து பந்துகளுக்கு போதுமானது 12 bowling ரன்கள் team-க்கு. அடித்தால் கிரீஸ்க்கு வெளியே நிற்கிறார் பேட்ஸ்மேன். ஷாட் லெக் ஸ்டம்பில் சான்ஸ் வராங்க. ஃபீல்டர் கைக்கு தான் போகுது. டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகலை. விக்கெட்டாக இருக்கும். ட்ராப்பு. கேட்சை பிடிச்சாலும் பிடிக்கட்டாலும் மேட்ச் அவங்க பக்கமாக தான் இருக்குது. ஓடி எடுக்கப்பட்ட 2. ஒரு பாலுக்கு 10. ஒரு லீகல் பால் போதும். சேஃபரா தூக்கி போட்டுட்டாரு. திருகியும் விட்டுருக்காரு. அடுத்த அணியினர் கல்லல் இந்த மேட்ச் திருப்பத்தூர் கமிட்டியை கண்டமாணிக்கம் லிம்ரா சிசி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பேட்ச் தற்போது நடைபெற்ற ஆட்டத்தில்